வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா 10th CBSE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க தமிழ் புக்ல செயற்கை நுண்ணறிவு பாடத்துல செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது, இந்த வினாக்கான பதில் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இது நம்ம புக்ல இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது, இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆழப்போகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் சேர தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும் தேடு பொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதைத்தான். இதுதான் இதுக்கான பதில். இப்ப இதை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். செயற்கை நுண்ணறிவு எப்படி நமக்கு அறிமுகமாகிறது? செயற்கை நுண்ணறிவின் அறிமுகம். உலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. மென்பொருள் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது, இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆழப்போகிறது. இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. செயற்கை நுண்ணறிவு எப்ப வருதுங்கிறத எழுதிக்கலாம். எப்படி மக்கள்கிட்ட அறிமுகம் ஆகுதுன்னா, சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் சேர தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் தேடு பொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் தீர்மானிப்பது செயற்கை நுண்ணறிவு ஆகும். அவ்வளவுதான். எப்படி அறிமுகமான எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம மக்களை ரீச் ஆகுதுங்கிறத எழுதினாலே போதும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா கண்டிப்பா எழுதுங்க. ஃபார்மட் கொஞ்சம் ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா நமக்கு ஈஸியாவே கான்செப்ட் நமக்கு ஈஸியா புரியும். அண்ட் பேப்பர் திருத்தும் போதும் பாயிண்ட் வைஸ் எழுதுறதை விட நம்ம பேராகிராஃப் போட்டு எழுதுறது நமக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th CBSE எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு எல்லா பேப்பர்ஸுமே ஈஸியா நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.